அமைச்சர் வீட்டு நடக்கிறது பெரிய செய்தியா நான் பார்க்கல. ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கடந்த மாதம் தான் திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். பிறகு சேலத்திலே அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார்கள். பிறகு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பாட்டாளி கட்சியுடைய தொண்டர் அங்கே கடலூரில் வெட்டப்படுகிறார். நேற்று நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார். அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியல. முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு வருது. சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இப்படி கொலை கொள்ளை கற்பழிப்பு தற்கொலை என்னென்ன கள்ளச்சாராயம் கஞ்சா கிஞ்சான்னா ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. அதனால இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல முதலமைச்சர் அவரால் சரியான முறையில் எனக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க. ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும்? நாங்க பாதுகாப்பு இல்ல, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உயிர் பாதுகாப்பு இல்ல. அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சட்டம் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முக்கிய காரணம் இந்த மது, டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் சந்து கடை, கள்ள சாராயம், கஞ்சா, காக்கைன், ஹெரோயின் இது எல்லாம் தான் முக்கிய காரணம். இதை ஒழிச்சோம், இதை கட்டுப்படுத்தணும்னா சட்டம் ஒழுங்கும் ஓரளவுக்கு சீராரு.